ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். அவரை நோக்கி பார்க்க வேண்டியது, அவரோடு சேர்ந்து நாம் பரிசுத்தத்துக்கு நேராய் கடந்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இயேசுவை நோக்கி பார்ப்போம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். நம்மை மீட்க வந்த தெய்வம், நம்மை ரட்சிக்க வந்த தெய்வம், அவருடைய பாதத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு பாடலை கேளுங்கள், பழைய பாடல், மனதுருகும் பாடல். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு, கண்களினால் காண்கிறேனே இன்ப கானான் தேசமதை, கண்களினால் காண்கிறேனே இன்ப கானான் தேசமதை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தாங்கி நடத்தட்டும். அவருடைய வசனத்தை தியானிப்போம். நாம் இந்த உலக வாழ்க்கையிலே அலைகடலான கடல்கள் வருகிறது, அலைகள் வந்து மோதுகிறது. பயம் வேண்டாம். ஆத்ம நண்பர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காய் ஜீவன் தந்து ஒரு பெரிய மீட்பை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை ஏனோதானவென்று அலட்சியப்படுத்தாமல் இந்த நல்ல நாளிலே அவருக்காக ஒப்பு கொடுத்து அவர் அண்டையில் சேர்வோம். நிச்சயமாய் தெய்வம் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இவற்றை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். அல்லேலூயா.